ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டாய் பார்க்கல. ஒரு டாய்க்கு நம்ம கண்ணு, காது இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் அதில் அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம். அப்போ எல்லா வீடியோலையும் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சது போல இருக்கும். இது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவைப்படுறவங்க மட்டும் அதில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெடி பேர் இப்போ ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பொம்மைன்னையும் சரி நம்ம இப்படி பஞ்சு அடைச்சி முடிச்சுட்டு இந்த ஸ்பேஸை ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இவ்வளோ டைம்ல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது ஃபர்ரை நாட் முடிப்பு வர்ற மாதிரி நம்ம தச்சு வருவோம். ஆனால் இதில் இந்த ஸ்டிச்சுக்கு முடிப்பு வராது. அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்படி நம்ம எந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ இப்படி ஃபர்ரை நல்லா பிரிச்சு விட்டுட்டு ஊசியில நூல் போட்டுட்டு நம்ம நாட் ஒரு நூல்ல போட்டுக்கோங்க. இதுல உள்ளாடி குத்துங்க. இதுல உள்ளாடி குத்திட்டு இப்படி இழுத்துடலாம். நாட் போட்டிருக்கணும், உள்ளாடி நூல்ல என்ன நாட் போட்டிருக்கேன். இதை இப்படி இழுத்துட்டு இந்த ஃபர்ரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படி ஃபுல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா சுருட்டி சுருட்டி வச்சு தச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நமக்கு தெரியும். நம்ம இப்படி ஃபர்ரை ஃபுல்லா வெளியே இப்படி இழுத்து விட்டுட்டு ஒருக்கா என்ன பண்ணுங்க, இந்த சைடு குத்தி வெளியே எடுக்கணும். இப்போ நூல் பேக்கில் போட்டுருவோம். ஊசிக்கு அடியில் நூல் வரக்கூடாது. இதில் நம்ம பொம்மை பண்ணும்போது ஊசிக்கு அடியில் நூல் போட்டு தைப்போம். இப்படி மேலேருந்து உள்ளே எடுத்துருக்குறோம். ஓகேவா? டைட்டாக இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பீஸில் நம்ம குத்துறோம். அடுத்தது இந்த பீஸில் இதில் உள்ளே இருந்து வெளியே குத்தணும். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஓகேவா? அதே போல் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ரை விட்டு நல்லா நிமித்து விட்டுட்டு இதில் மேலேருந்து உள்ளே குத்தணும். ஊசிக்கு அடியில் நூல் வரக்கூடாது. மேலே எடுத்து போட்டுருங்க. நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாது. இந்த ஃபர்ரை நம்ம நல்லா ஒதுக்கி வச்சுட்டு ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி தெரியாது நமக்கு. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ல உள்ள இந்த முடியெல்லாம் நமக்கு தையலுக்குள்ளாடி மாட்டிட்டு அப்படின்னா நம்ம எங்கே ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக தெரியும். இப்போ ஒருக்கா கூட சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ரை நல்லா இப்படி நிமித்து விட்டுட்டு ஒரு சைடு உள்ளே இருந்து வெளியே எடுக்கணும். அடுத்த சைடு வெளியே இருந்து உள்ளே எடுக்கணும். ஓகேவா? இதில் வெளியே இருந்து உள்ள கொண்டு போறோம். இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே போல ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம லாஸ்ட் வரைக்கும் அந்த ஓப்பன் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அதே போல ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இப்ப எப்படி நாட் போட்டு முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எந்த சைடு முடிச்சோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது இந்த ஊசியில நூலை ஒரு தடவை 2 தடவை சுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டைட் பண்ணிட்டா போதும். நாட்டு விழுந்துட்டு என் நூலை கட் பண்ணிடலாம் நம்ம. இப்ப பாருங்க, பாருங்க, நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது. அந்த முடி இப்படி கண்டினியூஸா இருக்கிறதுனால நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது. நம்ம இப்போ பின்னாடி ஜாயின் பண்ணியாச்சு. இது இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் உங்களுக்கு ஏது பொம்மைக்கு எந்த சைடு நம்ம பொம்மை பஞ்சு அடைச்சிட்டு அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணனால இந்த ஸ்டிச்சை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது கண்ணு வச்சிடலாம். இப்போ நம்ம டெடி பியர் எடுத்துருக்குறோம். அதனால இப்போ சின்ன டாய்ஸுக்கு இந்த ரேபிட் அந்த மாதிரி உள்ளதுக்குன்னா நம்ம லைட்டா அதுல பின் மாதிரி கண்ணுக்கு பின்னாடி இருக்கும். அதை சும்மாவே ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். ஆனா இதுக்கு லைட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டிச்சை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு அதுக்குள்ளாடி ஃபெவிகால் வச்சுட்டு கண்ணை இன்சர்ட் பண்ண போறோம். நீங்க டாய்ஸ் என்ன கலர்ல தைக்கிறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்க கண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்படி பாருங்க, இந்த இருக்கு நம்ம ஸ்டிச் பண்ண இடம். ஓகேவா? அதுல வந்து இந்த இடத்துல இப்படி கத்திரியை கொடுத்து ஒரு ஸ்டிச்சை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளாடி தான் கண்ணை வைக்க போறோம். ரொம்ப நிறைய வந்து நீங்க கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டா ஒரு ஸ்டிச் கட் பண்ணிட்டு உள்ளாடி நம்ம வந்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா உள்ளாடி வச்சிடலாம். இப்ப கண்ணு வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ்ல கிடைக்கும். இப்போ நீங்க வந்து என்ன கலர் துணி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்க கண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெட் கலர் ஃபர் அப்படின்னு சொன்னனால இந்த ஒயிட் கலர் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ மல்டி கலரா இருந்தது அப்படின்னு சொன்னா இது வச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்க ஆப்ஷன் தான். கண்ணு வந்து எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, நான் கட் பண்ண இடத்துல கண்ணு வந்து உள்ளாடி பிரஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம இதில் கட் பண்ணிருக்கோம் ஒரு த்ரெட். ரொம்ப பார்த்து ஷார்ப் கொஞ்சம் என்னது நிறைய ஸ்டிச்சு கட் பண்ணிடாதுங்க. அதுலேருந்து பிரிய தொடங்கிடும். ஒரே ஒரு ஸ்டிச் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம இந்த கண்ணில் பின்னாடி இருக்குல்ல இந்த இதை வச்சுட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உள்ளாடி போயிடும். உள்ளாடி போன அப்புறம் திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்ணை எடுத்துட்டு அந்த என்ன பாருங்க உள்ளாடி வச்சுட்டோம் நம்ம. இப்போ அந்த கண்ணை எடுத்துட்டு இதில் வந்து என்ன செய்யணும்னா ஃபெவிகால் வைக்கணும். ஃபெவி கம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்கு ஃபெவி பாண்ட் இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த சாரி ஸ்டோன் ஓட்டுற அந்த ஃபெவி கம் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் ஃபெவி கம் இந்த எல்லோ கலர்ல கிரீன் கலர்ல எல்லாம் தண்ணி போற இருக்கலாம் அந்த கம் யூஸ் பண்ண வேண்டாம். இதுல வந்து கொஞ்சமா ஃபெவிகால் வச்சுட்டு இங்க பாருங்க, நம்ம வந்து ஒருக்கா வச்சுட்டு எடுத்த இடம் ஓட்டை போல இருக்கும். அதே இடத்துக்குள்ள இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். இதே ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம ஆப்போசிட் சைட்ல வைக்கணும். அது என்ன டாயா இருந்தாலும் சரி அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல வர மாதிரி ரெண்டு கண்ணையும் செட் பண்ணிடலாம். இதே மாதிரி ரெண்டு கண்ணையை நம்ம இப்போ ஒட்டியாச்சு. இனி வந்து இந்த காது பீஸை வந்து நம்ம எடுத்து இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வெளிப்பக்கமாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த கோழியோட விங்ஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே போல் ஜாயின் பண்ணோம். இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் பாருங்க, இந்த ஃபர்ரை வந்து கொஞ்சமாக நம்ம லைட்டாக இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த கேப்பில் வைக்கணும். இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த கண்ணு வந்து இந்த காதோட சென்டரில் இருக்கணும். அது கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீழே அப்படி குத்தி எடுத்துடலாம். இதை குத்திட்டு தலையில குத்திட்டு இந்த காதோட சேர்த்து வெளியே எடுக்கணும். காதுலையும் படணும் ஸ்டிச்சு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு நாட் வர மாதிரி போடணும். ஒருக்கா குத்தி எடுத்துட்டு திரும்ப ஒருக்கா குத்திட்டு அதில் ஒரு முடிப்பு போட்டுடலாம். ஊசிக்கு உள்ளோடி நூலை போட்டு இழுக்கணும். நம்ம இப்போ நாட்டு விழுந்துச்சு. இனி வந்து சும்மா ரன்னிங் ஸ்டிச் போல போட்டுடலாம். இந்த ஃபர்ரை வந்து எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே காதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண அப்புறம் இதை மாதிரி ஜாயின் பண்ணதே தெரியாது. இந்த கண்டிஷனில் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஃபர்ரை ஒதுக்கி விட்டுட்டு இப்படி உள்ளாடி குத்தி இப்படி வெளியே எடுக்கணும். ஒரு 2 ஸ்டிச் போட்டால் போதும். ஆனால் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கும் லாஸ்ட் ஃபினிஷிங்கும் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. மற்றபடி வந்து ரன்னிங் ஸ்டிச் போல போட்டால் போதும். இனி இதே இப்போ 2 ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. லாஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போல ஃபர்ரை நல்லா இதை போல ஒதுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தலையில குத்திட்டு இந்த காதோட சேர்த்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஊசிக்குள்ளாட்டி நூலை போட்டு இழுத்துக்கோங்க.
டைட்டாக இழுத்துட்டா போதும். இப்போ காது வந்து செட் ஆகிட்டு பாருங்க. இதே போல் இனி அந்த சைடும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நம்ம 2 சைடும் வந்து காது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இப்போ மூக்கும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு கழுத்தில் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம நோஸ் ஜாயின் பண்ணிடலாம். நோஸ் ஜாயின் பண்ணுறது சும்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஃபர்ரை லைட்டாக நம்ம கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அந்த மூக்கில் இருக்க அந்த ஸ்டெம் போல் ஒன்று இருக்குல்ல, அந்த போர்ஷன் வந்து இதில் உள்ளாடி வைக்கிற அளவுக்கு கட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த அளவு போதும். பாருங்கள், ஹோல் ஃபார்ம் ஆகிட்டு இதை மாதிரி நம்ம கண்ணு பேஸ்ட் பண்ண மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறோம். அங்கே பாருங்கள், நான் வந்து எவ்வளோ இந்த அளவு தான், சின்ன சைஸாக தான் ஹோல் பண்ணியிருக்கேன். ஹோல் பண்ணி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த கண்ணு ஃபெஃபிகால் வச்ச போல் இந்த ஸ்டெம்மில் ஃபுல்லாக ஃபெஃபிகால் வச்சுட்டு இதை எப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இனி வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. சாட்டின் ரிப்பன் வந்து நீங்கள் டெடி பேர் என்ன கலரில் கிளாத் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டார்க்கு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலர் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து லைட் கலர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவாக வந்து ஓவரால் ஒரு பிங்க்கு, ரெட்டு அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். நான் இப்போது ரெட் கலர் இது எடுத்துருக்கிறதுனால, ஃபர் எடுத்துருக்கிறதுனால ஒயிட் கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்துருக்கேன். நீங்கள் இதே போல் பண்டிலாக வாங்கணும்னு இல்லை, 1 மீட்ரு கட் பண்ணி வாங்கிக்குவாங்க, உங்களுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கழுத்தில் வச்சிடலாம். இதே மாதிரி சிம்பிளாக 2 மொட்டு பின் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரிப்பன் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துடலாம். ரிப்பன் வந்து பின் வைக்காமல் ஜஸ்ட்டு நாட் போடுறதுனா கூட நாட் போட்டு வச்சுக்கலாம், இல்லை பின் வச்சு வைக்கிறதுனால வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஃபஸ்ட்டு நம்ம ரிப்பனை எடுத்துகிட்டு இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வந்து கிராஸில் கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடில் வந்து லைட்டாக இந்த திரி ஏதாவது வச்சு கொஞ்சம் பேர்ன் பண்ணி விட்ருங்க, இந்த இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து டெடி பேருக்கு சென்டரில் இதை வச்சுட்டு பின் பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டு பின் பண்ண போகிறோம். இப்படி இந்த இடத்துல வச்சுட்டு அந்த மொட்டு பின்னை குத்திடலாம். இதை மாதிரி நம்ம பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதே அளவுக்கு இந்த ரிப்பனை கட் பண்ணுறதுனா கட் பண்ணி, இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போல் 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி அப்படியே சிம்பிளாக விடுறோன்னா விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி டெடி பேர் கழுத்தை சுற்றி கொண்டு வரணும். சுற்றி கொண்டு வந்து இதில் இன்னொரு பின் வைக்கணும். பின் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். கட் பண்ணி நம்ம வந்து இந்த டிப்பை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போல் கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரிப்பனை வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ டெடி பேர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ டெடி பேரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் ட்ரை செய்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் உண்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து
மற்றபடி ஃபுல் டாய்ஸ் ஆட்டு செய்து போடலை. கண்ணு மூக்கு ஜாயின் பண்ணுறது எப்படி, காது வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிம்பிள் வீடியோ போல தான் கொடுத்துருக்குறோம். அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒருக்கா பண்ணுறவங்களுக்கு போர் அடிச்ச போல் இருக்கும். அதனால இந்த வீடியோவை நான் வந்து தனியாக தான் கொடுத்துருக்குறேன். இது வந்து உங்களுக்கு எல்லா டாய்ஸுக்குமே இது பொருந்தும் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இது உண்டு சஜஷன் உண்டு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Yeah.